நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை தனியாக அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசி நீண்ட நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நிலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ராமதாஸ் வந்து திக்கத்த நிலையில் இருக்கார். அன்புமணி வந்து கொண்டாட்ட மனநிலையில் இருக்கார். ஏன்னா எடப்பாடி கிட்ட கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி எம்பி பதவியை வாங்கிட்டார். அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அது அன்புமணிக்காக தான் இருக்கும். ஏன்னா சௌமியாவை நீ லோக்கல் பாலிடிக்ஸ் பார்த்துக்க, சட்டமன்றத்தை நீ கவனிச்சுக்க, நான் டெல்லி பாலிடிக்ஸ் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக சௌமியா அன்புமணியை முன்னிலைப்படுத்தி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணி தரப்பு வந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் மிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. இப்போ வந்து ஐடி விங் வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து சௌமியாவை அன்புமணியை தான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேச்சுக்கெல்லாம் பார்த்து இன்றைக்கி நம்ம சௌமியா அன்புமணியை பற்றி தான் பேச போகிறோம். அன்புமணிக்கு எம்பி பதவி கிடைக்கிறத பற்றியோ இன்னும் பிற அரசியலை குறித்தோ நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சௌமியா அன்புமணியோட பிரச்சாரங்கள் குறித்து தான் ஒரு 1-2 வீடியோவோட ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களோட பிரச்சாரம் பேச்சு அதெல்லாம் பார்த்து அவங்களோட ஃபேனாக மாறிட்டோம். நம்ம அந்தளவுக்கு அருமையாக பேசிக்கிட்டு வராங்க. அதில் 1-2 பேச்சை எடுத்து அதுக்கு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறோம். என்ன பதிவு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை போகிற இடங்கள்லாம் மகளிர் உரிமை தொகையும் இந்த 5000 ரூபாய் போட்ட அரசு வந்து மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து போட்டதையும் தான் தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் வெற்றிகரமான ஒரு மூவாகவும் திமுக வந்து செஞ்சுருக்கு. ஸோ அதை வந்து மட்டம் தட்டி பேசணும் அப்படிங்கிறதுனால போகிற இடத்துலலாம் ஒரு பெண்ணாக சௌமியா இருந்துக்கிட்டு அந்த பெண்ணே வந்து அந்த பணத்தை மகளிர்களுக்கு சென்று சேர்ந்த அந்த உரிமை தொகையை வந்து மட்டம் தட்டி பேசும்போது அதில் நாம் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நினப்பில் வந்து சௌமியாவை களமிறக்கி விட்டு பேசிக்கிட்டு இருக்கு பாஜகவும் அன்புமணி தலைமையிலான பாமகவும். அப்படியான ஒரு மேடையில் சமீபத்தில் பேசியிருந்தாங்க. என்னன்னு கேளுங்க. கோடை காலம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா நேரமும் இருக்குது. கோடை காலத்துக்காக கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் அது உங்க பர்ஸ்ல திறந்து காட்டுன்னு பாப்போம். வச்சுக்கிறீங்களா அந்த 5000 ரூபாய்? எங்க இப்பதானே போட்டாங்க 10 நாளுக்கு முன்னாடி. 5000 ரூபாய் போயிடுச்சாமா? போயிடுச்சு, மறுபடியும் போய்விட்டது. அப்பயே போயிடுதா? கவலை கொள்றாங்க. உங்களை ஏமாற்ற தான் 5000 போட்டாங்க. அதனால் இப்போ இருக்கு அவங்கக்கிட்ட அந்த காசு இருக்காதே, எங்கே உங்கள் பர்ஸை திறந்து காட்டுங்க. இல்லையா? ஐயோ போயிடுச்சாமா? எங்கே போயிடுச்சு? ஒயின் ஷாப் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா சௌமியாவுக்கு வந்து அரசியல் ஆசான் யார் அப்படின்னா, ஏதோ கொள்கை புரிதலோட பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவங்களா ஒரு அறிவு வந்து கொள்கை புரிதல் ஏற்பட்டு அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. அன்புமணியோட அரசியல் வாரிசாக தான் சௌமியா வந்து களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. ஸோ சௌமியா அவர்களுக்கு வந்து அரசியல் ஆசான்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி மட்டும்தான். ஸோ அன்புமணி பேசுகிற அரசியல் என்ன அப்படின்னா, அது வந்து மது ஒழிப்பு அரசியல். மது ஒழிப்பு அரசியலை வந்து அவர் தீவிரமாக பேசுவாரா அப்படின்னா கிடையாது. அது வந்து எவர் கிரீன் மேட்டர் வந்து மது ஒழிப்பு பிரச்சனை வந்து அதை உண்மையாக மக்கள் பக்கம் நின்று பேச மாட்டாப்புல, அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டாப்புல. அப்புறம் சாராய ஆலை அதிபர்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது வராது. பேசுகிற மாதிரி பேசி அப்பப்போ வாங்கிக்கிட்டே கடந்து போயிடணும். ஏதாவது இடையில் கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இருந்துச்சு பேமெண்ட் அப்படின்னா, அப்போ நாங்கள் போராட்டம் அறிவிப்போம் அப்படிம்பாங்க. உடனே வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அன்புமணியை அரசியல் ஆசானாக ஏற்றுக்கிட்ட சௌமியா அவர்களுக்கு தெரிஞ்சதும் அன்புமணி ஒருத்தரை தான் அரசியல்வாதியாக தெரியும். அவர் பேசுகிறது மட்டும்தான் அரசியலாக சௌமியா அவர்களுக்கு தெரியும். அதனால் அரசு வந்து பெண்களுக்கு 5000 ரூபாய் போட்டால், 1000 ரூபாய் போட்டால், 3000 ரூபாய் கொடுத்தா அது அத்தனையுமே வந்து பெண்கள் அக்கௌண்ட்டில் போட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு, உங்கள் கணவன்மார்களுக்கு, உங்கள் இணையர்களுக்கு குடிக்க டாஸ்மார்க்கு குடிக்க செலவுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக ஆண்கள் அக்கௌண்ட்டுக்கு போட மாட்டாங்க. இல்லை குடும்ப அட்டைகளுக்கு நேரடியாக பணம் தரோம் அப்படின்னு சொல்லி தந்து அவங்கள குடிக்க அனுப்ப மாட்டாங்க. அது மகளிர்களுக்குன்னு ஒரு தனித்த ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அந்த வங்கி கணக்கில் 5000 ரூபாய் போட்டு அவங்க வீட்டு ஆண்களுக்கு நீங்களே கொடுத்து அனுப்புங்கம்மா, நாங்கள் கொடுத்தா தான் வந்து எங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால் நீங்களே உங்கள் கணவன்மார்களுக்கு உங்கள் பிள்ளைமார்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு டாஸ்மார்க் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு அரசாங்கம் வந்து காசு கொடுத்துருக்கிறதா நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசுகிறாங்க. கூடுதலாக இன்னொரு அநாகரிகமான விஷயத்தையும் அவங்க போகிற போக்கில் செஞ்சாங்க. எங்கே உங்கள் பர்ஸை கொஞ்சம் திறந்து காட்டுங்க, ஏனுங்க கொஞ்சம் பர்ஸை கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டாங்க. இப்போது அங்கே கூட்டத்தில்
இல்லை பாமக ஆதரவாளர்களாக இருக்கிற நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஆமாம் நொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்பா இப்படிலாம், நீயே அந்த கட்சிக்காரன் தான், நீயே இப்படி கோவப்பட்டு பேசுகிற? உங்கள் சின்னையாவோட மனைவி தானே, உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் தானே, அவங்க பர்ஸை திறந்து காட்ட சொன்னதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, நாம் கூட அவங்க கோவப்பட்டதுக்கு எப்படி ஒருத்தரோட ப்ரைவசியை தனிப்பட்ட விவகாரத்தில் அவங்க தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கோவப்படுவார், அப்படி கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு நினச்சோம். அவர் அதுக்காக கோவப்படல. இத்தனை வருஷமாக அன்புமணியும் அவங்க அப்பாவும் பொட்டி வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கெல்லாம் திறந்தா காமிச்சாங்க, அப்போ நாங்கள் மட்டும் நொட்டுனுமாக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவுக்கு அங்கே மேடையில் ரிப்ளை கொடுத்தாக்கா குண்டர்களை வச்சு தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட மனவேதனை வந்து கொட்டி தீர்த்து புலம்புனாங்க. நியாயம்தானுங்க, ஏனுங்க சௌமியாங்க, நியாயம்தானுங்க. அப்போ நீங்கள் மட்டும் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மாமனாரும் கணவரும் பொட்டி வாங்கினதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக திறந்தா காட்டுனீங்க, இப்போ மற்றவங்க பர்ஸை மட்டும் திறந்து காட்ட சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இல்லைல்ல, சரி நீங்கள் பேசுகிற ஃப்ளோ நீங்கள் உங்களை தொடர்ந்து வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேச்சு ஒரு தனி ஸ்டைலில் இருக்கும். அதுக்கு நம்ம ரசிகன் ஆகிட்டோம். அதனால் அவங்க ஸ்டைல் வர மாட்டேங்குது. அதனால் ஏதோ ஒரு ஸ்டைலில் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவங்க ஸ்டைலில் சில வார்த்தைகள்லாம் சொன்னேன். என்ன இது ஒரு பிரச்சனை கிடைக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோ எடுப்பாங்க சௌமியா வந்து. அந்த ஃப்ளோ வேணா ஒரு பிரச்சனை வேலை கிடையாது. நம்ம அது அவங்கள அளவுக்கு ஒரிஜினலாக பண்ண வரல. இப்போ தானே நம்ம ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்கு மாறி இருக்கோம். அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி மிமிக்ரி எல்லாம் கற்றுட்டு வந்து அவங்கள மாதிரி பேசிடுவோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க பேசினதையே கேளுங்க. இடையில அந்த 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 ராகமாக அவங்க பேசினதை போட்டு விட்றோம். என்ன இது, நீ 25 வருஷம் உன் பிள்ளைய வளர்த்த ஒன்னாலே திருத்த முடியல. இது வந்து கலாய்க்கிறது இல்லை, ஒரு மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணுறது கிடையாது. பெண்கள் அரசியலுக்கு வர்றதை நம்ம வரவேற்கிறோம். அது வந்து அவங்களோட பேச்சில் நம்ம அவ்வளோ ரசிகன் ஆகிட்டதுனால அதை அப்படி சொல்ல வரோம். இடையில அவங்க பேசுனதையும் நம்ம உங்களுக்கு போட்டு காட்டுறோம், சரிங்களா? இப்படி உங்கள் கட்சிக்கார பெண்கள், உங்களை தீவிரமாக ஆதரிக்கிற நபர்கள் வந்து கேட்குறாங்க. இதுக்கு சௌமியா அன்புமணி அவர்களோட பதில் என்ன? முதல்ல அவங்க பார்வைக்கு முன்னாடி நம்ம பார்வையில் ஒரு மணி பர்ஸ் அப்படிங்கிறது, வாலெட்டுங்கிறது இன்றைக்கி அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தவங்களோட ப்ரைவசி அது. அந்த ப்ரைவசியை அநாகரிகமாக மேடையில் இருந்துக்கிட்டு உங்கள் பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கொஞ்சம் திறந்து காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னா, திறந்து காட்டினா நீங்கள் தான் அள்ளிட்டு போயிடுவீங்களே. நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்காக நம்ம ஜாதிக்காக நாங்கள் தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போயிடுவீங்க. இல்லை இவ்வளோ பணம் வச்சுருக்கியே, இப்போ கூட்டத்துக்கு வந்ததுக்கு காசு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இப்படி அநாகரிகமான செயலை ஒரு மேடையில் தன்னை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலமாக முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிற சௌமியா அவர்கள் வந்து பேசுனது தப்பு. அதுக்கடுத்து அவங்களோட தொண்டர்களோட மனக்குமுறல் வந்து மிக நியாயமான மனக்குமுறல். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஒரு தடவையாவது அந்த பொட்டியை திறந்து காட்டிருந்தீங்கன்னா இவங்க பர்சலையாவது நீங்கள் எதிர்பார்த்தது மினிமம் வந்து 5000லேருந்து 10,000. அதை வந்து ரொம்ப சாதாரண, நீங்கள் போகும்போது உங்கள் ஆட்கள்லாம் சேர்த்து டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்துடும். அப்படி தானுங்க. ஆனால் நீங்கள் வாங்கின பொட்டி இருக்கு இல்லைங்களா, அது 500 கோடி 1000 கோடி. அதெல்லாம் கண்ணில் கூட உங்கள் கட்சிக்காரங்களோ, நீங்கள் எந்த சாதிக்கு வந்து அரசியல் பண்ணுறேன்னு சொன்னீங்களோ அந்த சாதிக்காரங்களோ கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்நாள்லேயே அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஆக அப்படி இருக்கும்போதே எல்லாரையும் தைலாபுர தோட்டத்துக்கோ பனையூர் பங்களாக்கோ வர வச்சுட்டு அப்படியே அந்த பீச்சு ஓரமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் வாழ்நாளே பார்க்க முடியாது. உங்களை பயன்படுத்தி தான், உங்களை பலமாக வச்சு தான், இங்கே பாரு எவ்வளோ பெரிய பொட்டி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திறந்து காட்டியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், திருப்தியாக அப்பா நம்ம கட்சி, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, நம்ம ஜாதிக்கு கட்சி நடத்துகிறவங்க, நம்ம ஜாதி சங்க தலைவர்கள் நம்மளை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க, பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புல்லரிச்சு போயிருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயலை சௌமியா மேடை ஏறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்களோட தொண்டர்களோட மனக்குமுறலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க சௌமியா மேடம். மற்றபடி நாங்கள் உங்கள் பேச்சுக்கு ரசிகர் தான், சரிங்களா? நீங்கள் அரசியலுக்கு வர்றதை நாங்கள் முழுதுமாக வரவேற்கிறோம். ஆனால் கொள்கை அடிப்படையில் கொஞ்சம் அரசியல் களமாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவராக உங்கள் கணவரை வச்சுக்காதீங்க. அவரை தவிர்த்து மீதி யாராவது கொள்கை தலைவர்களில் இந்த பெரியார், அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியல்னா என்ன, கொள்கைனா என்ன, நீங்கள் உங்கள் கணவரை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவர் கொள்கைனா என்னையா, எதுக்கே அந்த கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் அவர். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க,
கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிங்க. இப்போ அன்புமணி டெல்லி பாலிடிக்ஸை பார்த்து பாரு எம்பி ஆயிடுவார். நீங்கள் எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற பாலிடிக்ஸை பார்த்துப்பீங்க. அடுத்து கட்சியை கவனிக்கிறது யார்? 3 மகள்கள் தான். 3 மகள்கள் இருக்காது. ஒரு மகள் வந்து உள்ளுக்குள்ளே பிஸ்னஸ் நிர்வாகத்தால் கவனிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 மகள்கள் வந்து அரசியலை பார்த்துக்க போகிறாங்க. ஆக நீங்கள் ஒரு மாதிரி பிஸியாக போகிறீங்க, உங்கள் மகள்கள் ஒரு மாதிரி பிஸியாக போகிறாங்க, உங்கள் கணவர் வந்து தேசிய அரசியலில் கவனம் செலுத்த போகிறாரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நெஞ்சம் என்ன அரசியல், ஏது அரசியல், எது தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் படிக்கலாம். இது கூடவே இன்னொரு விஷயத்தை, இந்த 5000 ரூபாய் அதுக்குள்ளே டாஸ்மார்க் போயிடுச்சு அவங்க கேட்ட கேள்வியில் இவங்க என்ன நினைக்கிறாங்க வந்து, ஒரு எளிய மக்களுக்கு ஒரு 5000மோ ரேஷன் கடைகள் மூலமாக ஒரு 3000மோ கொடுத்துட்டா அதை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பணம், உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பணம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் 10 நாளுக்குள்ளே நீ 5000 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படிங்கிற மனநிலையில் அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா பர்ஸை திறந்து காட்டு அப்படிங்கிற போக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌமியா மாதிரியான நபர்களோ, அன்புமணி மாதிரியான நபர்களோ, மக்களுக்கான நலத்திட்டங்களை எதிர்க்கிற அனைவருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு காசு கொடுத்துட்டா அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய காசை கையாள தெரியாதவர்கள், அவ்வளோ பெரிய பணத்தை பார்க்காதவர்கள், அதனால் அவங்களுக்கு கையாள தெரியாமல் அவர்களோட வீட்டில் உள்ள ஆண்களுக்கு குடிக்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட பார்வையாக இருக்குது. ஏன் அந்த பணம் வேறு வழியில் செலவே பண்ண முடியாதா? பெண்களுக்கு அந்த பணத்தை வச்சு நிர்வாகம் பண்ண தெரியாதா? அது மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய பணம், அதை ஹேண்டில் பண்ண தெரியாதா? இந்த பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் சௌமியா அன்புமணியை விட மிக திறமை வாய்ந்தவர்கள் பொருளாதாரத்தில், குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல. ஆக அந்த பணத்தை வச்சு ஒரு அரிசி மூட்டை எடுத்து போட்டிருக்கலாம். அதுக்கும் உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த மோடிஜியும் நிர்மலாஜியும் 5% ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த இலவையும் கட்டி தொலைச்சி ஒரு அரிசி மூட்டை வாங்கணும் அப்படின்னா 5% ஜிஎஸ்டியோட 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு குடும்பம் வந்து கொஞ்சம் சுமாரான அரிசியை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு இந்த மாதிரி ஒரு தொகை வரும்போது கொஞ்சம் சிறந்த ஒரு நல்ல அரிசி, ஆசையாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற அரிசி மூட்டையை ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட போகிறாங்க. ஒரு 2000 ரூபாய் அதுக்கு செலவு பண்ண போகிறாங்க. இல்லை அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிக்க முடியும், ஓரளவுக்கு நடுத்தர குடும்பமாக இருக்காங்க, ஆனால் அவங்களால பெருசாக வெளியிலலாம் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. திடீர்னு இப்படி ஒரு தொகை கிடைக்குது. குடும்பமாக சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணிலேயோ வேறு ஏதாவது ஒரு தலப்பாக்கட்டிலையோ ஒரு பக்கெட் பிரியாணி ஒரு 2000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது? நீங்கள் தான் பக்கெட் பிரியாணி சாப்பிட்ணுமா? நீங்கள் தான் ஹோட்டலில் சாப்பிட்ணுமா? அந்த மக்களுக்கு அதெல்லாம் கிடைக்கவே கூடாதா? இப்படி அந்த மக்கள் ஒரு டீ குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 டீ 3 டீ நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்துடும். ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டுட்டு நிர்மலா சீதாராமன் பண்ண கூத்து நமக்கு தெரியும். இப்படி சௌமியா அன்புமணியோ யார் கூட்டணியில் இருக்காங்களோ அந்த ஆட்சி வந்து நாம் திங்கிற பன்னிலிருந்து, குடிக்கிற டீயிலிருந்து, வாங்குகிற அரிசியிலிருந்து அத்தனைக்கும் வரி போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டோம்னா மாதம் அதுவே ஒரு 3000 ரூபா வந்துடும். இப்படியான தினந்தோறும் மக்களோட பயன்பாட்டுக்கான செலவுகளை உச்சம் தொடுற அளவுக்கு அனைத்திலும் ஜிஎஸ்டியை விதித்து மக்களோட முதுகில் கழுதை பொறி சுமக்கிற அளவுக்கு ஜிஎஸ்டியை சுமத்திருக்கிற அரசோட கூட்டணி வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் அரசு கொடுக்குமா? அரசு கொடுத்த உடனே அந்த பெண்கள்லாம் கூட்டு போய் அவங்க வீட்டு ஆண்களுக்கு டாஸ்மார்க்கு கொடுத்துருவாங்களாம். இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகம். சௌமியா அன்புமணி இத்தனை வருஷமாக பண்ண நிர்வாகம். அப்போ சௌமியா குடும்பத்தில், ராமதாஸ் குடும்பத்தில் 500 கோடி 1000 கோடி பொட்டி வாங்கின உடனே அன்புமணி அதை நேராக வாங்கிட்டு போய் மால்களில் இருக்கிற பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்களில் இருக்கிற மதுபான கடைகளுக்கு கொடுத்துட்றாரா? நல்ல விலை உயர்ந்த மதுபானங்களை ஒயினை குடிக்கிறதுக்கே செலவு பண்ணி அழிச்சிட்டாரா என்ன? ராமதாஸ் அப்படி தான் பண்ணாரா? இல்லை ராமதாஸ் வேறு விதமாக செலவு பண்ணாரா? வேறு ஏதாவது குடும்பம் குழந்தை குட்டின்னு செலவு பண்ணிட்டு போகிறாரா என்ன? அப்போ உங்களால் ஒரு நாளைக்கு 28 லட்ச ரூபாய் வர்ற அளவுக்கான ஒரு தேர்தலுக்கு 500 கோடி 1000 கோடி வாங்கினாலும் உங்களால் கையாள முடியும் அப்படின்னா உங்களை மாதிரியான மக்கள் தானே அவங்களும். ஒரு 5000 ரூபாவை கையாள முடியாது அவங்களால. என்ன மேடம் ஜோக் காட்டுறீங்களா? உங்களை விட புத்திசாலிகள் தான் இந்த தமிழ்நாட்டு பெண்கள், குடும்ப பெண்கள். உங்களோட சூதுவாது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மேடையில் பர்ஃபார்ம் பண்ணுங்க. தேர்தல் முடிவுகள் வந்து உங்களுக்கு என்ன அரசியல் அப்படிங்கிறத கள நிலவரத்தை புரிய வைக்கும். ஏற்கனவே 24 புரிஞ்சிருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு சரி அது ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற நினப்பில் இருந்தீங்கன்னா இந்த தேர்தலையும் உங்களுக்கு புரிய வைப்பாங்க மக்கள்.
மக்களோட நலத்திட்டங்களையே குறை சொல்லிட்டு, அவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களையே குறை சொல்லிட்டு அவர்களிடம் போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு புரிகிற வகையில் புரிய வைப்பாங்க. இப்போ அடுத்துக்கு வருவோம். அவங்களோட ஒரு விஷயத்துக்கே பாருங்கள், எவ்வளோ ஃபேன் பாயாக நம்ம இருந்திருக்கோம். அவங்க சொன்ன ஒரு 1-2 வாரத்துக்கே நம்ம இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. 1000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கே போய்விட்டதுன்னு சொல்லிட்டாங்களே. ஏன் இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுத்தாங்க? அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அது கரெக்ட் தான். அதாவது தேர்தல் என்னது, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வருது. உங்களை என்ன கொடுத்து உங்களை சமாதானப்படுத்துறீங்களா? கோபத்துல இருக்கிறீங்க. விவசாயத்துக்கு ஒன்றும் பண்ணல, கல்வி கடன் ரத்து பண்ணல, நகை கடன் ரத்து பண்ணல, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌமியா மேடம் வந்து சொல்கிறாங்க. திட்டங்கள் வந்து என்ன நிறைவேற்றிருக்கு, என்ன இன்னும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகை கடன்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கு அரசு பொறுப்பேற்ற கொஞ்ச நாட்கள்லேயே. அதன் பிறகு மாணவர்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு வந்து தெரிந்த ஒரே தலைவர் அன்புமணி. அதனால் அவர்கிட்ட அரசியல் பயின்றவங்க தான் சௌமியா. அதனால் அவங்களுக்கு வந்து அரசியல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. கள நிலவரம் அரசு என்ன செஞ்சுருக்குன்னெலாம் தெரியாது. மாணவர்களுக்கு என்ன திட்டங்கள் அவங்க வகுத்திருக்காங்க, நான் முதல்வன் போன்ற திட்டங்கள், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள், புதுமை பெண் போன்ற திட்டங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் சிலர் இருப்பாங்க. ஆனால் சௌமியா மேடம்க்கு வந்து அதெல்லாம் தெரியறதுக்கே வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களோட அரசியல் ஆசான் அந்த மாதிரியான ஒரு நபர், அப்படி ஒரு வெயிட்டான கை அது. அதனால் சௌமியா மேடம்க்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. இப்படி மேடை போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால எது நடந்திருக்கு நடக்கலை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. சென்டிமெண்ட்டாக பெண்கள் முன்னாடி எதையாவது ஒன்று வசந்த குரலில் பேசிட்டோம், இது பண்ணல, அது செய்யலை, இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பெண்கள் நம்பிடுவாங்க. புத்திசாலி என்னமோ பேசுது பாருக்கன்னு, அந்த பொண்ணு பயங்கரமாக அரசியல் பேசுது, அதெல்லாம் ஒரு தைரியம் வேணும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டை எடுத்துகிட்டு போய் குத்திடுவாங்க மக்கள், பெண்கள் வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு சௌமியா மேடம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களை விட தெளிவானவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் நிச்சயம் செய்வாங்க, உங்களுக்கு பார்த்து எதையாவது செய்வாங்க. கோடை எல்லா நேரமும் நம்ம ஊர்ல கோடை தான், பட்ட உரிக்கிற வெயில். கோடை காலம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா நேரமும் இருக்குது. ஃபைனல் டச்சா கோடை எல்லா நேரமும் தமிழ்நாட்டில் கோடை தாயே அடிக்குது. கோடை காலம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா நேரமும் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு தடவை மட்டும் நீங்கள் 2000 ரூபா வந்து கோடை தொகையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே வெயில் தான். இப்போ இதுக்கு நாம் பதில் சொல்கிறத விட சௌமியா மேடமே வேற ஒரு இடத்துல அதுக்கு அவங்களே பதில் பேசியிருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போமா? மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த 10 அறிக்கைக்கு அப்புறமா இப்பதான் 298 கோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். 298 கோடி. ஆனா அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. யாரு? அரசு அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி அதுக்கு பதிலாகும் அப்படின்னா, மேடம் சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டில் எப்பவுமே கோடை, அப்புறம் என்ன இப்போ மட்டும் தனியாக கோடைக்கு சிறப்பு தொகை அப்படின்னு. இப்போ இவங்க பேசுகிறது எதுக்கு தெரியுமா? வெள்ள நிவாரண தொகை வந்து அரசு தரல, அதையும் அறிவிச்சிருக்காங்க. பெரிய இவங்க போராட்டம் பண்ணி மோடி அரசுக்கிட்ட இருந்து நிவாரணத் தொகையை வாங்கி கொடுத்துட்ட மாதிரியும் அதை அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்க, உங்களை ஏமாற்றி போடுவாங்க. சும்மா சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தரமாட்டாங்க. நாங்கள் வந்தால் எங்களுக்கு மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிற முயற்சி தான் நம்ம சௌமியா மேடம் முயற்சி. அப்படி தமிழ்நாட்டில் எல்லா வருஷம் ஃபுல்லாகவும் கோடை அப்படின்னா இப்போ எதுக்கு வெள்ள நிவாரணம் கேட்குறீங்க? வெள்ளம் வர்றது இல்லையா தமிழ்நாட்டில்? வேறு காலநிலை வர்றது இல்லையா தமிழ்நாட்டில்? எல்லா பருவநிலைகளும் 6 காலநிலைகளும் கொண்டது தான் தமிழ்நாடு, தமிழ் மண். இந்த மண்ணில் பல்வேறு பருவநிலை 6 பருவநிலைகள் வந்து இருக்குது. ஆனால் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுனால எல்லா காலமும் பருவநிலை இது கோடை காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இஷ்டத்துக்கும் பேச வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வெள்ள நிவாரணம் ஏன் தரல அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பக்கம் சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு, நாங்கள் வந்திருந்தோம்னா ஏரியை புனரமைச்சிருப்போம், வடிகாலை சிறப்பாக செஞ்சுருப்போம், அப்புறம் எல்லா மழை தண்ணியும் எடுத்துகிட்டு போய் ஏரியில் விட்டுருப்போம். அப்போ இங்கே இப்போ வேளச்சேரி காணாமல் போயிடுச்சு, வேளச்சேரி ஏரி, சதுப்பு நிலை ஏரி அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு கண்டத்தில் மாட்டி அன்புமணி வந்து மாற்றம் ஏமாற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌமியா மேடம் நினைக்கிறாங்க. சௌமியா மேடம் தான் இந்த தேர்தல் ஃபுல்லாக வந்து பாமக சார்பில் கண்டென்ட்டாக இருக்க போகிறாங்க.
அன்புமணி வந்து அப்பப்போ அங்கங்கே ஹீரோ மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இருக்க போகிறாரு. ஏன்னா அன்புமணி வந்து எம்பி ஆக போகிறாரு. மேபி ஏதாவது ட்விஸ்ட் வைக்க போகிறாரான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் அன்புமணியாக தான் இருக்கும். சௌமியா மேடம் தான் தமிழ்நாட்டோட பாமகவோட அன்புமணி தரப்போட அரசியல் முகமாக அடுத்த தலைமுறையாக வந்து தொடர போகிறாங்க. ஏன்னா அன்புமணிக்கு வந்து இங்கே போய் தெருவா ஓட்டு கேட்குறது, சும்மா தருமபுரி போனால் தருமபுரி தான் எங்கள் தாய் வீடுங்கிறது, சேலம் போனால் சேலம் தான் எங்கள் தாய் வீடுங்கிறது, அடுத்து நாங்கள் இங்கேயே குடிசையை போட்டு தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு போர் அடிச்சு போச்சு. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. இவனுங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு நம்ம எதுக்கு தேர்தலில் சந்தித்து அவங்கக்கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எம்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டணியே மறுபடியும் வந்துச்சுன்னா ஏதாவது பேரம் பேசி ஏதாவது கலவரம் பண்ணி பலத்தை காட்டி அமைச்சராக கூட மாறிடுவோம். இங்கே போய் இவனுக்கிட்டலாம் ஓட்டு கேட்டு நம்ம படாத பாடுபட்டு முடியலப்பா, நம்மளால் சமாளிக்க முடியாது, நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு கேட்குற டிபார்ட்மெண்ட்டை, தமிழ்நாட்டோட அரசியல் டிபார்ட்மெண்ட்டை வந்து சௌமியா அவர்கள்கிட்ட அன்புமணி ஒப்படைச்சிட்டாரு. சௌமியா வந்து அவங்க மகள்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடக்க போகுது. இப்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு ராமதாஸ் இருந்தார். ராமதாஸையும் தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்போ ரொம்ப சுதந்திரமாக அன்புமணி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. மேடம் சௌமியா அன்புமணியை வந்து தொடர்ச்சியாக நம்ம அவங்களோட ஒரு தீவிர ரசிகனாக இருந்து அவங்களோட பேச்சுக்களுக்கு அவங்களே என்னென்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். நன்றி.